அதாவது இவர்கிட்ட வசதி இல்லாமல் இருக்காருங்க. இவர் என்ன ஆசைப்படுறாருன்னு கேட்டால் தொழில் செய்ய நினைக்கிறார். ஆனால் என்ன தொழில் செய்கிறதுங்கிற ஒரு ஐடியா வரமாட்டேங்குது, எப்படி செய்வதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எனக்கு செல்வத்தை கொடுன்னு மட்டும் அல்லாட்ட கேட்டுட்டு இருக்கிறார். இப்படி இருந்தால் அல்லாஹ் கொடுப்பானான்னு கேட்குறாரு. அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கு யாரும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு கட்டளையிட முடியாது. யாருக்குனாலும் கொடுப்பான், உழைத்தவருக்கு கொடுப்பான். உழைக்க அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் ஒரு முயற்சியும் செய்யாதவனுக்கும் உலகத்து மறுமையில் கிடைக்காது. மறுமையில் உழைப்புக்கு தான் கூலி கிடைக்கும். ஒரு முயற்சியும் செய்யாதவருக்கும் கூட இந்த உலகத்தில் என்ன செய்ய நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். ஒரு உழையாத்தடி என்று சொல்லப்பட்டவர்கள்லாம் பெரிய பணக்காரனை போயிருப்பாங்க. இவன் ஒன்றுக்கும் ஆக மாட்டாண்டவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரர் மாதிரி இருப்பாங்க. அது உழைப்புக்கும் ஒரு இருக்குது, உழைப்புனாலையும் கிடைக்கும், உழைப்பு இல்லாமல் கிடைக்கும். அல்லாஹ் எழுதி இருந்தானே. ஆனால் உழைப்பு அற்றவர்களும் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய பெரிய நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாட்ட நீங்கள் செல்வத்துக்குன்னு கேட்குறீங்களா, அது தப்பு இல்லை, கேட்டுகிட்டே இருங்க. அதற்குரிய வழியை கொடுன்னு கேட்டால் அதுவும் கேட்டுகிட்டே இருங்க. வழி தெரியலை, நான் ஒரு செல்வந்தன் ஆகணும், செல்வ செழிப்பான வாழ்க்கை கூட இல்லான்னு கேட்குறீங்க, நல்லா கேளுங்க. அதுக்கு என்ன வழின்னு தெரியல, காட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறக்கூடாது. இப்போ உங்களுக்கு தொழில் செய்கிற காசு இல்லை, ஐடியா இல்லைல்ல, அப்போ அது வரைக்கும் வீட்டில் முடங்கி கிடப்பீங்களா? அப்போ எங்கேயாவது சம்பளத்துக்கு போங்க. இன்றைய பொழுதை வீணாக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் இன்றைய பொழுதுக்கு செய்ய வேண்டிய உழைப்பை செய்து கொண்டு அல்லாட்ட நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்டுட்டே இருங்க. இன்றைக்கி வந்து தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறீங்களா, இதை தூக்கி மூளையில் கட்டி வச்சுவிட்டு இறைவன் எனக்கு தரும்போது தருவான் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறது மார்க்கம் கிடையாது. அப்போ அந்த வேலைகளை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, நான் அல்லாட்ட கேட்டிருக்கிறேன் எனக்கு பணக்காரன் ஆக்கிடுவான் அப்படின்னு நினைத்து கொண்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் கடனாளியாக தான் முடிவீங்க, நீங்கள் வாழ முடியாது. உங்களுடைய பொருளாதார தரத்தை கெஞ்சி சுயமரியாதை இழந்து அப்படி போயிடும். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஐடியா இல்லாத விஷயத்துக்கு அல்லாட்ட கேட்டுருங்க. ஐடியா இல்லாத இருக்கும்போது எதில் இயலுமோ அதை செய்யுங்க. கூலி சித்தாள் வேலைக்கு போகிறோம், சித்தாள் கொத்தனார் வேலைக்கு போனால் கொத்தனார் வேலைக்கு போங்க, விவசாய வேலைக்கு போனால் விவசாயம் போடுங்க, ஒரு கடையில் சேல்ஸ்மேனாக போய் சேர்றாங்க அதில் போய் சேருங்க, ஒரு சர்வர் வேலைக்கு போங்க, ஒரு சமையல்கார் வேலைக்கு போங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி ஆன்லைன் வியாபாரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லாட்ட கேட்டுகிட்டே இருங்க. எல்லாம் என்ன செய்வான், உங்களை செல்வந்தனாக்க நினைச்சான்னு சொன்னால் அதுக்குரிய வழியை உங்கள்கிட்ட காட்டுவான், அதுக்கு உதவியும் எல்லாம் கண்டிப்பாக செய்வான். அப்படி செய்வான் என்ற நம்பிக்கை உண்டு. இப்போ செய்ய வேண்டியதை நீங்கள் விடலாமான்னு விடக்கூடாது. பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறத நம்பி இன்றைக்கி உள்ள சாப்பாட்டுக்குள்ள என்னங்கிறது விட்டுறக்கூடாது. இன்றைக்கி என்ன ஏழுமோ அதை செய்யுங்க. எவன்டையும் பிச்சை வாங்காமல் கடன் வாங்காமல் உழைச்சி சாப்பிடுங்க. ஒரு தோளில் ஒரு விறகு கட்டையை சுமந்து கொண்டு விற்று சாப்பிடுவது அது அவனுக்கு சிறந்தன்ற சொல்கிறாங்க. தன் உழைப்பால் சம்பாதிப்பித்து சாப்பிடுவதை விட சிறந்த சாப்பாட்டை ஒருவன் சாப்பிட்டது கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஏதாச்சும் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த வாய்ப்பெல்லாம் தர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஒன்றும் செய்யாமல் அதை நம்பி சோம்பி மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது.